In this episode of Franka Pesomla, நாம பார்க்க போற படம் கருடன். துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நியாயத்துக்கு குறுக்க விசுவாசம் வரும்போது என்னெல்லாம் நடக்குது. ஆதி அண்ட் கருணா ரெஸ்பெக்டிவ்லி சசிகுமார் அண்ட் உன்னிமுகுந்தன் இந்த கேரக்டர்ஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்டம் கோம்பையை சேர்ந்த இவங்க சின்ன வயசுல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பல வருஷமா இந்த நட்பு தொடருது. ஆதி மாதிரியே கருணாவுக்கு சின்ன வயசுலயே கிடைக்கக்கூடிய இன்னொரு உறவு சொக்கன். இந்த கேரக்டர்ல சூரி பிளே பண்ணியிருக்காரு. ஒண்ணுமே இல்லாம இருந்த தனக்கு கருணா அடைக்கலம் கொடுத்ததுனால சொக்கனுக்கு அவர் மேல உயிரை கொடுக்குற அளவுக்கு விசுவாசம் ஏற்படுது. அண்ட் கருணாவோட பாட்டி தான் கோம்பையில இருக்க கோம்பை அம்மன் கோயிலோட நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறாங்க. ஆல்சோ ஆதி அண்ட் கருணாவோட இன்வால்மெண்ட்டும் அதுல இருக்கு. இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் தங்கபாண்டியன் இந்த கேரக்டர்ல ஆர்வி உதயகுமார் நடிச்சிருக்காரு. அவரு சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான லேண்ட் ப்ராப்பர்ட்டியை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த லேண்ட் கோம்பையில இருக்க கோம்பை அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது. ஸோ அந்த லேண்டை அபகரிக்க அவர் போடக்கூடிய திட்டங்கள் என்ன, இதனால ஆதி, கருணா அண்ட் சொக்கனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, சொக்கன் தன்னோட விசுவாசத்துக்காக கொடுத்த விலை என்ன, இதெல்லாம் தான் கருடன் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா ரைட்டிங் பத்தி சொல்லணும். ஒரு இன்டென்ஸான டிராமாவை அங்கங்க கொஞ்சம் ஹியூமரும் கலந்து கொடுத்திருக்காரு டைரக்டர் துரை செந்தில்குமார். 3 ஈக்குவலி இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். அந்த 3 கேரக்டர்ஸோட மனநிலையை பிரதிபலிக்கிற விதம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் இந்த கதையோட நரேட்டர் ஸ்டோரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் 3 விஷயமா தான் இருக்கு. மண், பெண், பொன். இந்த 3 விஷயங்களை வச்சு இந்த கதையை ஆரம்பிச்ச விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த கதையோட 3 இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸும் இந்த 3 விஷயங்களோட கனெக்ட் ஆகிற விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதப்பட்டிருந்தது. அந்த இன்டென்ஸ் கொஞ்சம் கூட குறையாம படத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆக்டிங் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா சூரி தன்னை ஒரு ஆக்டரா இன்னும் ஒரு படி மேல புஷ் பண்ணிருக்கிறத உணர முடியுது. ரொம்ப சகஜமா பேசக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், அவருடைய லவ் இன்ட்ரெஸ்ட் கிட்ட ஹியூமர் கலந்து ரொமான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், உண்மையை சொல்லக்கூடிய சீன்ஸ்ல கடகடன்னு அவர் பேசக்கூடிய விதம், இமோஷனலான சீன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது, இப்படி எல்லாம் கலந்து சூரி தன்னை ஒரு ஆக்டரா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அது அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல படம் முழுக்க தெரியுது. சூரிய தாண்டி நம்மளை கவனிக்க வைக்கிற மற்ற 2 நடிகர்கள் யாருன்னா சசிகுமார் அண்ட் சிவதா. சசிகுமார் வழக்கம் போல தன்னோட இயல்பான நடிப்பை ஒவ்வொரு சீன்ஸ்லயும் கொடுத்திருக்காரு. அது அந்த கேரக்டருக்கான பிலீவபிலிட்டியை கூட்டுது. சிவதாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே தன்னோட பெர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய 2 சீன்ஸ் இருக்கு. அதை கொஞ்சமும் வேஸ்ட் பண்ணாம சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கண் கலங்கலாம். ஆல்சோ சூரியோட லவ் இன்ட்ரெஸ்டா வரக்கூடிய விண்ணரசி கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ரேவதி சர்மா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய அலைய விடுற சீன்ஸா இருக்கட்டும், அவரை மாரலி கொஸ்டின் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே குட். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, வேர் த டிராமா கம்ஸ், வேர் த மாரல் டைலமா கம்ஸ். அதுக்கு உதாரணமா படத்துல பல சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும், அதனால நான் தவிர்க்கிறேன். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பிரில்லியண்டான இடம் படத்தோட இன்டர்வல் சீன். அந்த சீன்ல இருக்கக்கூடிய செட்டப், அந்த டென்ஷன் பில்ட் ஆகுறது அண்ட் அந்த சீன் முடியக்கூடிய விதம், இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகி இருந்ததுக்கு காரணம் படத்துடைய ரைட்டிங். இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வல் சீன்ல உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் படத்துடைய அனதர் மேஜர் பிளஸ் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். படத்துல இருக்கக்கூடிய பல இன்டென்ஸான சீன்ஸை எலவேட் பண்றதே யுவனோட ஸ்கோர்ஸ் தான். ஆனாலும் சில இடங்கள்ல ஒரு டேஜாவு ஃபீல் வர்றதை தவிர்க்க முடியல. சாங்ஸ் அந்த அளவுக்கு மோசம் இல்லைனாலும் நம்ம மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அண்ட் ஆர்தர் ஏ வில்சனோட சினிமாட்டோகிராஃபி படத்துடைய இன்டென்சிட்டிக்கு பொருத்தமான டோனை கொடுத்திருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, படம் முழுக்க எங்கேயும் ரெகுலரான விஷயங்கள் வந்துடக்கூடாது, கிளிஷேடான விஷயங்களை காட்டிடக்கூடாது அப்படின்னு மெனக்கட்டு இருக்கிறது தெரியுது. ஆனாலும் படத்துடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸை போர்ட்ரேட் பண்ணியிருந்த விதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் நெகட்டிவ் ஷேடை காட்டுறது அண்ட் மைம் கோபி பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப ரெகுலரான ரொட்டீனான பேட்டர்ன்ல இருந்தது. அண்ட் இந்த ஸ்டோரி சமுத்திரக்கனியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா அவருக்கும் இந்த ஸ்டோரிக்குமான கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டப்பட்டிருக்கலாமே அப்படின்றதும் தோணுச்சு. இன் அதர் வேர்ட்ஸ், இந்த படத்தோட கதை சிலரோட கெட்ட நோக்கம் எப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்க வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறது, அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இந்த படம் ரொம்ப கோரியான ஃபிலிம். படம் ஃபுல்லா ரத்தம் இருக்கு, நிறைய வயலண்டான ஃபைட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான மெச்சூர்டான ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கணும். கண்டிப்பா இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ஸோ ஓவராலா சில குறைகள் இருந்தாலும் ரொம்ப இன்டென்ஸான ஒரு டிராமா படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பா கருடன் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல கருடன் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க கருடன் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பண்ணுங்க.